வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மக்காச்சோளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். மக்காச்சோளம் கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். அது ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த சீசன்லேயே அது கிடைக்கும் போதே அதை நம்ம அளவோடு சாப்பிட்டு நிறைய மருத்துவன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மக்காச்சோளம் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் மக்காச்சோளத்தில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மெக்னீசியம், பாஸ்பரஸ், மேங்கனீஸ், துத்தநாகம், விட்டமின் பி சத்துக்கள் அதிகம் இருக்குது. அதிலும் குறிப்பாக தயாமின் மற்றும் நியாசின் ஊட்டச்சத்துக்கள் மக்காச்சோளத்தில் இருக்கு. பீட்டா கரோட்டின், ஃபெருலிக் அமிலம், அஸ்கார்பிக் அமிலம், ஃபோலிக் அமிலம் உள்ளிட்ட அமிலங்களுமே மக்காச்சோளத்தில் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட மக்காச்சோளத்தை நம்ம உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம மக்காச்சோளத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். மக்காச்சோளத்தில் மெக்னீசியம் சத்து இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இதய துடிப்பு நமக்கு சீராக இருக்கிறதுக்கு, இயல்பாக பராமரிக்கிறதுக்கு, இதய நோய்கள் மற்றும் பல்வேறு நாள்பட்ட சுகாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மக்காச்சோளம் உதவிகரமாக இருக்கும். ஸோ மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து பிபியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்பட்டு இதயத்துக்கு ரத்தம் சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். அப்போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு, பிபி ப்ராப்ளம்லாம் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு மக்காச்சோளத்தை எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மக்காச்சோளம். அதனால் 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகளை ரொம்ப ரொம்ப பலமாக வைத்துக் கொள்வதற்கு கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து மக்காச்சோளத்தில் இருக்குது. ஸோ மக்காச்சோளத்தை எடுத்துக்கொள்ளும் போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்பை நம்ம பெறலாம். நம்ம எளிதில் விழுந்துட்டா கூட நம்மளுடைய எலும்புகள் வந்து எளிதில் வந்து உடையாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்பை பெறுவதற்கு, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வலுவான எலும்பு அமைப்பை பெறுவதற்கு மக்காச்சோளத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மக்காச்சோளம். ஸோ அதாவது மக்காச்சோளம் வந்து நம்மளுடைய இம்யூன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு கருதப்படுது. இதுக்கு காரணம் மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய ஃபெருலிக் அமிலம் மற்றும் பிற ஆக்சிஜனேற்றங்கள். ஸோ இது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து உடலை வந்து பாதுகாப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம மக்காச்சோளத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம்னு வச்சிங்களேன், நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகப்படுத்தப்படும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து நலமோடு வாழ்வதற்கலாம். ஸோ அதனால் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை எல்லாம் பெற்று பல நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கிடைப்பதற்கு மக்காச்சோளத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கலை தடுக்கும் மக்காச்சோளம். மக்காச்சோளத்தை சூடாக்கி சமைக்கப்படும் போது சுவையாக இருக்கும், அது ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்டாக இருக்கும். அப்படின்றதால உடலால் எளிதில் வந்து ஜீரணிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம மக்காச்சோளத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல்லாம் இருக்காது. மேலும் இது மாவுச்சத்து இல்லாதது, கொழுப்பு சத்து இல்லாதது, இது ஒரு இடைநிலை கார்போஹைட்ரேட்டாக இருக்குது. ஸோ இது வந்து உடலில் எளிதாக உறிஞ்சப்படும், எளிதில் செரிமானம் அடைய ஆரம்பிக்கும். செரிமானம் அடைந்த ஊட்டச்சத்துக்களை உடல் வந்து எளிதில் வந்து உறிஞ்சிடும். அதனால் நமக்கு உணவுகள் வந்து தங்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நமக்கு மலம் எளிமையாக வெளியேறுவதற்கெல்லாம், மலச்சிக்கல் போகிறதுக்கெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய மக்காச்சோளம் உதவிகரமாக இருக்கும். எடை மேலாண்மையை முறையாக நிர்வகித்துக் கொள்வதற்கு மக்காச்சோளத்தை எடுத்துக்கொள்ளலாம். மக்காச்சோளத்தில் அதிக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்குது. இது சாப்பிட்ட பிறகு உங்களுடைய வயிற்றை முழுமையாக உணர வைக்கும். அதாவது மக்காச்சோளத்தை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எந்த உணவுமே நீங்கள் சாப்பிட தேவையில்லை. இதுவே உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைந்த அளவிலான உணவை மட்டும் எடுத்துக்கோங்க. இதனால் உங்களுடைய உடல் எடை இன்னும் வெயிட் ஆகிக்கிட்டே போகிறது தடுக்கப்படும். ஸோ இப்போ நம்ம உடல் எடை அதிகமாக ஆகிறதுக்கு காரணமே நம்ம அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதால தான். அதுக்கு நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உணவுகள் எடுத்துக்கொள்ள முடியாது இல்லையா? ஸோ அதனால் பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணோம்னா மக்காச்சோளத்தை எடுத்துக்கணும். ஸோ இது என்ன பண்ண முடியும்னா ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் கரைத்து வெளியேற்றிடும். நம்மளுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இரத்த சோகையை தடுக்கும் மக்காச்சோளம். இரும்பு போன்ற தாது சத்துக்கள், விட்டமின்கள் இரத்த சோகை மற்றும் பிற இரத்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் மக்காச்சோளத்தில் தேவையான அளவு இரும்பு சத்து இருக்குது. இது உடலில் புதிய இரத்த அணுக்கள் உருவாகுவதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கு மக்காச்சோளம் உதவிகரமாக இருக்கும். அதனால் நம்மளுடைய பிளட்டில்
நமக்கு ரத்த சிகப்பு அணுக்கள் சரியான அளவில் இருக்கிறதுக்கும், ரத்த சிகப்பு அணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவு மிக சரியான அளவில் இருக்கிறதுக்கும், அந்த ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கடத்தி செல்வதற்கும் மக்காச்சோளம் உதவிகரமாக இருக்கும். ஸோ உடலில் ஆக்சிஜன் கடத்தி செல்லப்படுவதால் உடல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். எந்த விதமான ரத்தம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு மக்காச்சோளத்தில் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருக்குது அப்படின்றதால மக்காச்சோளத்தை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவோடு சாப்பிட வேண்டியது அவசியம். மக்காச்சோளத்தை அந்த குறிப்பிட்ட சீசன், இப்போது மக்காச்சோளத்துக்கான சீசன் தான் இந்த சீசன். ஸோ இப்போ மக்காச்சோளத்துக்கான சீசன் இருக்கிறதால மக்காச்சோளத்தை அளவோடு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நிறைவாக வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.